Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல மோட்டோரோலால இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண G57 பவரோட ரிவ்யூ வந்து பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட் போன் வந்து அண்டர் 15,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா வந்து 12,999 மாதிரி ப்ரைஸில் வந்து வாங்க முடியும். இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா, எந்த மாதிரி யூசர்ஸ் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், யார் அவாய்ட் பண்ணலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, புது ப்ராசர் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராசர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டெக் டீல்ஸ்னு இல்லை, மற்ற கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுமே வந்து அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் அண்ட் பில்டில் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பார்க்குறதுக்கு வந்து டிப்பிக்கல் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே தெரியும், நிறைய அட்ராக்டிவான கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த வாட்டி வந்து அந்த க்ரீன் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலாக அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து. நேரில் பார்க்குறதுக்குமே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ஸ்கொயர் கேமரா செட்டப்போட பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் யூனிக்காக மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரீமியம் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து தெரியும். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டால் டிஸ்பிளேயான ஃபோன் தான். ஃபோன் பேக் மெட்டீரியல் வந்து வேகன் லெதர் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டெக்ஸ்சர் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல கிரிப்புமே வந்து கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் சர்ஃபேஸு இல்லை டேபிளில் எங்கேயாச்சும் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் யூசேஜ்லேயே வந்து அந்த டெக்ஸ்சரில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் வந்து இந்த ஃபோனுக்குமே வந்து நான் கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு யூஸ் ஆகும். பட் என்ன அப்படின்னா மோட்டோரோலா இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிரிப்போட கொண்டு வரது நல்லா தான் இருக்குது. இந்த வேகன் லெதர் மெட்டீரியல் அந்த அடிஷ்னல் லேயரே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்காக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா லாங் டேர்ம் யூசேஜில் அழுக்காகவும் வந்து சான்சஸ் இருக்குது. டஸ்ட்டுமே வந்து அந்த மைனர் கேப்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகவும் வந்து சான்சஸ் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் யூசேஜில் தான் வந்து அந்த கலர் எந்த அளவுக்கு வந்து ஃபேட் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஃபார் ஃபோனோட கலர் பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அடிஷ்னல் கலர்ஸ்லையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபோன் இந்த வாட்டி வந்து 210 கிராம்ஸ் வெயிட் கொண்டு வந்திருக்காங்க. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 7000 mAh மேசிவ் பேட்டரி இருக்குது. அந்த பவர் பேங்க் ஃபோன் தான் இது. பட் ஸ்டில் வந்து நம்ம ரெகுலராக ஒரு 5 to 6 days யூஸ் பண்ணால் வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். ரொம்ப சூப்பர் ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வந்து மேனேஜபிள் தான் இது. அண்ட் 8.6 mm வந்து திக்னஸ் இருக்குது. ரொம்ப திக் அண்ட் பல்கான ஃபோன் மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 800 சர்டிஃபிகேஷன் இருக்குது. IP64 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் மைனர் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 7i யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து நான் ஸ்க்ராட்ச் கார்டு எதுவுமே இல்லாமல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃபோன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை ஸ்கின் எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஜெட் ஷீல்டோட வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக வந்து நமக்கு அந்த ஃபோனில் பேக் கேஸோ இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு எதுவுமே வந்து வராது. இந்த ஃபோனுக்குமே வந்து டிஸ்பிளே கொஞ்சம் டாலாக தான் இருக்குது. 6.72 inch ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 391 பிக்சல் per inch இருக்குது. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பிரைட்னஸ்னு வரப்போ 1050 nits வந்து ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து சப்போர்ட் பண்ணோம். அவுட்டோர் விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப உச்சி வெயிலில் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரிஃப்ளெக்டிவாக தெரியும். பட் ஸ்டில் மோர் தென் சஃபிஷியன்ட் தான் இந்த பிரைட்னஸ். இண்டோரில் நமக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங்மே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் லைட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. நல்ல ஒரு டார்க் சிச்சுவேஷன் வரப்போ பிரைட்னஸ் வந்து கம்மியாகுது. LCD டிஸ்பிளேயாக இருந்தாலுமே வந்து நமக்கு டிஸ்பிளே கலர் ப்ரொஃபைலில் வந்து விவிடில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு பஞ்சி கலர்ஸ் வந்து கிடைக்கிது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த பஞ்சி கலர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நேச்சுரல் மோட்லேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஒயிட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் யூடியூப்பில் வந்து HDR ப்ளேபேக் சப்போர்ட்டில் இந்த சிப்செட்டுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம 7S Gen 2ல் பார்க்குற மாதிரி இதுக்குமே வந்து HDR ப்ளேபேக் சப்போர்ட் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபுல் HD வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 6S Gen 4 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புது ப்ராசர்.
4 நேனோமீட்டர் பேஸ் பண்ணது. பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா TSMC வந்து மேனுஃபேக்சர் பண்ணல, சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 நேனோமீட்டர் பேஸ்டு ப்ராசர். சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8GB LPDDR4X ரேமும் 128GB ஸ்டோரேஜோட வருது. ஸோ பேஸ் வேரியண்ட்டே வந்து 8GB இருக்கிறதுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது AnTuTu ஸ்கோர் வந்து more than 8 lakh வந்து கிடச்சிது. ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 7S Gen 2 அளவுக்கு வந்து சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. கேமிங் பெருசாக வந்து எதிர்பார்க்க வேண்டாம். BGMI வந்து 60 FPS சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தான கேம் பிளே இல்லை. வைஃபைல 40 FPSல நம்ம ட்ரை பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கல. இனிஷியலாக ஓரளவுக்கு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து ஒரு more than 10 minutes ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். ஏதாவது அப்டேட்டில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அப்டேட் வந்தது. பட் அப்டேட்லேயுமே வந்து மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தவிர மேஜராக வந்து அந்த BGMI கேமுக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை. புது சிப்செட் அப்படின்றதுனால ஃபியூச்சரில் ஏதாச்சும் வந்து கேம்ஸ் இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்ற கேஷுவல் கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஹேண்டில் பண்ணுது. Asphalt 8மே வந்து ஓரளவுக்கு பெட்டர் கேம் பிளே வந்து கிடச்சிருந்தது. பட் டெய்லி யூசேஜ்னு வரப்போ ஃபோன் நல்லா ஸ்னாப்பியாக இருக்குது. மல்டி டாஸ்கிங்குமே வந்து டீசெண்டாக பண்ணலாம். ரேம் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மீடியம் ஆப்ஸ் அப்படின்றப்போ வந்து 6 to 8 ஆப்ஸ் வந்து ஈஸியாக மெமரியில் இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி தான் வந்து G67 பவர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து G67 பவர் Android 15ஓட கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ஓட கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலராகவே வந்து மோட்டோரோலாலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய பட்ஜெட் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேஜர் அப்டேட் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோனுக்கும் ஒரு மேஜர் அப்டேட் தான். பட் என்ன அப்படின்னா Android 17 அப்டேட் வந்து இந்த ஃபோனுக்கு இருக்குது. பட் Moto G96 G67 பவர் இந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து நமக்கு Android 16 தான் வந்து கடைசி அப்டேட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஸோ ப்ரீலோடட் ஆப்ஸ் ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. பட் அன்இன்ஸ்டால் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். Android 16 சோஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. மோட்டோரோலாலேருந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய மோட்டோ கெஸ்டர் சப்போர்ட்டு, செக்யூர் ஃபோல்டர் இதெல்லாமே வந்து வந்துடும். ஸ்மார்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற வந்து புது ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா கிளான்ஸ் வந்து எனபிள் பண்ணி விட்டுரும். ஸோ லாக் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு நியூஸ் ஃபீட் வந்து எனபிள் ஆகுது. இது ஒரு சில பேருக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் ஆன் தி கோவில் வந்து என்னால் நியூஸ் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் லாக் ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஆனே பண்ணாதீங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லென்ஸ் வந்து நம்மளால் ஸ்விட்ச் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இருக்குது. மோட்ஸ் பர்சனலைசேஷனுமே வந்து இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் வந்து மோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. DND பெட் டைமு டிரைவிங் மோட்ஸுமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். சோஃபார் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் Moto G96 இனிஷியல் டேஸில் வந்து எனக்கு ஃபோன் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரீஸ் ஆகிறது நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த ஃபோனில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் G96மே வந்து அப்டேட்க்கு அப்புறமா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பேட்டரின்னு வரும்போது 7000 mAh மேசிவ் பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் பண்டில் பண்ணியிருக்காங்க. ஹெவி யூசேஜ்லேயுமே வந்து 1.5 நாள் பேட்டரி வந்து தாங்குது. ஸோ பேட்டரி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் இந்த ஃபோனுக்கு. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து அரௌண்ட் 8 hours வந்து கிடைக்குது. மல்டிமீடியாவை ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ more than 10 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவுட்டோரில் GPS நேவிகேஷன், ஸ்க்ரீன் பிரைட்னஸ்மே வந்து மேக்ஸிமமாக செட் பண்ணி மேக்ஸிமம் யூஸே அவுட்டோரில் இருந்தாலுமே வந்து நம்ம சேம் டே அகைன் வந்து சார்ஜ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து எனக்கு வரல. ஸோ ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு நாள் பேட்டரி வந்து ஈஸியாக வந்து தாங்கும். ஸோ 1 to 1.5 days பேட்டரி வந்து நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது 1 ஹவரில் வந்து 60%, 1.5 ஹவர்ஸில் வந்து 90% சார்ஜ் ஆகுது. 90 to 100% சார்ஜ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆக. 7000 mAh பேட்டரிக்கு வந்து 33 வாட் சார்ஜிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீச் வந்து கிடைக்குது. ஸ்டில் 2 hours அப்படின்றது வந்து ஓகே தான். எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கல இந்த ஃபோனில். அண்டர் 15,000 rupees ஃபோனு, OS வேறு இல்லை. ஸோ எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். பட் அந்த எதிர்பார்ப்பை வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். Sony LYT600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப் இருக்குது. அல்ட்ரா வைட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP இருக்குது. G67 பவரில் ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP இருக்குது. ரியர் கேமரா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் G67மே வந்து ரெண்டுமே வந்து சிமிலரான செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் 50 MP கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமராலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுறது எதுவும் இல்லை. ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரியரில் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது.
ஓவர் ஷார்பன் பண்ணுற மாதிரி வந்து நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஹார்ஸ் லைட்டுமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா நேச்சுரலாக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. அல்ட்ரா ஒயிட் கண்டிப்பாக வந்து ஒரு ஆட் ஆன் தான், டீசெண்டான ஜாப் வந்து பண்ணுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அல்ட்ரா ஒயிட் நம்ம பெருசாக வந்து பார்க்குறதுல மோட்டோ அண்டர் 15,000 லான்ச் பண்ணாலுமே வந்து அல்ட்ரா ஒயிட் இன்க்ளூட் பண்ணது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். மெயின் கேமராக்கும் அல்ட்ரா ஒயிட்க்கும் ஸ்லைட் கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அல்ட்ரா ஒயிட்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே வந்து நல்லா யூஸபிளாகவும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராலேருந்து எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. போர்ட்ரேட்ஸோட அவுட்புட்மே வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கேமரா யூஐ நேவிகேட் பண்ணுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து யூஸபிளாக இருக்குது. ஷட்டர் ஸ்பீடுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த நம்பர்ஸ்லாம் கேட்குறது டிசப்பாயிண்டிங்காக இருக்கும், என்னடா ஜஸ்ட் 8 மெகா பிக்சல் அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கிது. நேச்சுரல் லுக்கிங் ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கிது. போர்ட்ரேட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து அது பிடிச்சிருந்து. ரொம்ப கலர் பூஸ்ட் பண்ணி ஸ்கின் டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒயிட்டன் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. லோ லைட்லேயுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல இமேஜஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். லோ லைட் ஃபோட்டோஸ் வரப்போ எக்ஸ்போசர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. டீட்டெயில்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஓவரால் லோ லைட் ஃபோட்டோஸ்மே வந்து நல்லா யூஸபிளாக இருக்குது. ஸோ என்ன ஒரு சர்ப்ரைசிங் அப்படின்னா, ரியல்மி P4X ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலையுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். P4Xை விட எனக்கு இந்த ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. P4Xல பேட்டரி பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ஃபோனை விட. பட் 13,000க்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஏரியாஸில் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் யூஸ் பண்ணி வந்து நம்ம 2K வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவு டீசெண்டான வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ரியரில் வந்து OS இல்லை, ஸ்டெபிலைசேஷன் வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் வந்து கிடைக்கிது. ஃபுல் HD வீடியோ அவுட்புட் இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் வந்து நல்லா இருக்குது. மோட்டோ G96ல பார்த்த ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூ வந்து எனக்கு இந்த ஃபோனில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. கனெக்டிவிட்டி ஏரியான்னு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ பார்த்தோன்னா ஹெட் வந்து 1.09 வாட் per kgயும் பாடி வந்து 1.03 வாட் per kg இருக்குது. 11 5G பேண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிக்னல் ரிசெப்ஷனில் இஷ்யூஸ் நான் நோட்டீஸ் பண்ணல. Jio 5G எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவுட்டோரில் ட்ராவலில் வந்து கால்ஸ் பேசினாலுமே அந்த கால் கட் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் இயர்பீஸ்மே வந்து ஓரளவுக்கு நல்லா லவுடாக இருக்குது. ஸ்பீக்கரில் இன்டோர் கால்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பேச முடியும். அவுட்டோரில் ரொம்ப லவுட்னஸ் இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் அவுட்டோர்லேயுமே வந்து நம்ம ஸ்பீக்கர் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் கால்ஸ்க்கு வந்து ஸ்பீக்கர் ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் மல்டிமீடியான்னு வரப்போ நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டோரில் மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து நல்லா லவுடாக இருக்குது. ரிங் டோன்ஸுமே வந்து நம்ம எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவுக்கு ஓகே தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்லைட் டிலே இருக்கிற மாதிரி தோணும். பட் யூஸ் பண்ண வந்து பழகிடும். பட் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மிஸ் ஆகலை, கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. காம்பஸ் சென்சாருமே இருக்குது. நேவிகேஷன் பர்பஸ்க்குமே வந்து ஃபோன் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த 15,000ல லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்க்குமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் தூக்கிடுறாங்க. பட் மோட்டோரோலா இந்த ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்டு இயர்ஃபோன்ஸ் யாராச்சும் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் வந்து கிடைக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ்மே வந்து எனபிள் பண்ணியுமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்தோன்னா இந்த ஃபோனோட ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா LCD டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் தான். க்ரீன் லைன் இஷ்யூ வரும் அப்படின்ற எந்த ஒரு டென்ஷன் இல்லாமலே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பேட்டரி பேக்கப் ஒரு பெரிய பாசிட்டிவ். சாஃப்ட்வேர் சோஃபார் வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. G67 பவர் G96 மாதிரி ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட் இருக்குது. கேமரா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ரெகுலர் யூசேஜ்லேயும் சரி, எக்ஸ்டெண்டட் கேம் பிளேலையுமே வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. எந்த மாதிரி யூசர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, கேமிங் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, ரெகுலர் யூசேஜ்க்கு ஒரு ஃபோன், டெய்லி யூசேஜ்க்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்னாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்டரி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் அண்டர் 15,000ல் ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மினிமமே வந்து 8GB ரேமோட வருது. ஸோ 6GB ரேம் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்து அவங்க வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். எல்டர்ஸ்க்கு யாராச்சும் வந்து நீங்கள் அண்டர் 15,000ல் ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கி தரணுன்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு மோட்டோரோலா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து நீங்கள் ஒரு 15,000க்குள்ளே ஓரளவுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து G57 பவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி C சீரிஸ் ஃபோனாக இருக்கட்டும், ரெட்மிலேருந்து 15C லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து ஸ்லைட்லி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து ஃபீல் ஆகும். 2026 அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் என்னோட பர்சனல் ஃபேவரேட் ஃபோன் ஆகிடுச்சு. பயங்கரமான ஃபோன்னு சொல்ல முடியாது, பட் பேசிக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ண
யூஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீட் ப்ராக்டிக்கலான ஃபோனாக வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, நான் சொந்த காசு போட்டு இந்த ஃபோன் வாங்கி வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். Moto G57 பவர் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் G57 பவர் இல்லை G67 பவர் மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. அண்ட் டெலகிராம் ATT டீல்ஸ் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீல்ஸ் சேனல் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கஷன் குரூப்பும் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து எதாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் எதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க் வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். அமேசானில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.